ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைனலாக அம்மா வீட்டோட கெடா விருந்து விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எழுந்திருந்தேன். ஏன்னா நைட் நான் தூங்குறதுக்கே ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் 6 o'clock எழுந்து எங்கள் அம்மாலாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா 7 மணிக்கு நாங்கள் பூஜை கொடுத்துருந்தோம். அதனால் ஒரு 6 மணிக்கெலாம் போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. நைட்டே எல்லாமே உரிச்சு வச்சிட்டாங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் உரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டாங்க. மார்னிங் எழுந்து இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம கோயிலில் தான் விருந்து வச்சுருக்குறோம். கோயிலில் போயிட்டு நம்ம அரைச்சி சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாயிரும். அங்கே போய் மிக்சியோ இல்லை கல்லில் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நாங்கள் தனித்தனியாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, அதுக்கப்புறம் இந்த பட்டை செலவு இந்த மாதிரி, அது கரெக்டாக எனக்கு என்னென்னு தெரியல, பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக நாங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிட்டோம். மேபி அங்கே போய் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, நம்ம போனோன்னே சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மதியம் வந்து 1 to 3 வந்து எல்லாத்தையும் விருந்து டைம் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் 12 மணிக்கெலாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம். அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு. ஆனால் நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலைனாலும் ஃப்ளோவில் நல்லா போயிருக்கு. ஏன்னா நான் நிறையா ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணேன். கெட் ரெடி வித் மீலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்கே 6:30 மணி ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு வந்து கோயிலில் இருக்கணும். சாரீ வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, இங்கே இல்லை, அம்மா வீட்டில் இல்லை. நான் என்னோடய பிளான் பண்ணி வச்சுருந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் தைக்கலை. என்கிட்ட இருக்கிற சாரியில் ஏதாவது ஒன்று கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். இங்கே ஒரு சாரி கூட இல்லை. எல்லாத்தையுமே இப்போ போன வீக்கில் தான் ஒரு 7-8 சாரியாட்டம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சேன். எங்கள் வீட்டில் வச்ச நேரமோ என்னமோ தெரில, சுத்தமாக இங்கே ஒரு சாரி கூட இல்லை. ஆனால் அன்றைக்கி எனக்கு சாரி கட்டணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சுடிதாரோட தான் இருந்துடலான்னு நினச்சேன். இல்லை, நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி கட்டினேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீ சாரி கட்டினா நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை சாரியில் பார்க்குறது ரொம்ப ரேர். நான் அடிக்கடிலாம் சாரி கட்ட மாட்டேன். ரொம்ப ரேராக தான், வருஷத்துக்கே 4-5 டைம் தான் சாரி கட்டுவேன். 365 நாளில் 360 நாள் 60 நாள் சுடிதார் தான் போடுவேன். வெறும் 5 நாள் மட்டும்தான் சாரி கட்டுவேன். நான் அப்படியே மட்டும் ஒரு கேரக்டரு. ஆனால் எனக்கு சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா வருதுல்ல, லைட் வெயிட்டான சாரீ ஒரு 4-5 வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதோடய ஸ்டிச்சிங் வீடியோ, அந்த சாரீ எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு முக்கியமான ஒரு 2 கல்யாணம் இருக்குது. கம்பல்சரி அந்த 2 கல்யாணமும் ரொம்ப முக்கியமான கல்யாணம். அதுக்கு சாரீ கட்டுவோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் சுடிதார் தான் போட்டுட்டு நான் ரெடியானேன். நான் சாரீலாம் கட்டல. அன்றைக்கி மார்னிங் சாரீ கட்டல, மதியம் போல் தான் சாரீ கட்டினேன். இதுதான் ஏரிக்கரை அச்சம்ட்டு ஏரி மினிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான். பாப்பா வந்து பாப்பாவோட ட்ரெஸ் இது தான். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் நான் சாரீ வச்சுருந்தேன். ஆனால் என்னால் அந்த சாரீ ப்ளவுஸும் தைக்க முடியல, கட்டவும் முடியல. கெடையெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டோம். கெடை வந்து பிடிச்சிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள், அடுப்பு, சமையல் செய்கிறதுக்கு பொருள், இலை, இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து டெம்போவில் வந்து தான் இறக்குறாங்க. இதில் டெம்போ வந்து இறக்கி வச்சுட்டு நாங்கள் உடனே பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே வந்து அபிஷேகம் முடிச்சிட்டாங்க. 2வது வந்து பூஜைக்கு நம்ம கெடா பூஜை வந்து பூஜையே நம்மளுது தான். ஏன்னா மார்னிங் நேரமாக கெடா வெட்டினா தான் நம்ம அதை வெட்டி சமைக்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் பூஜையும் முடிஞ்சிச்சு. கெடாய் வந்து வெட்டிட்டாங்க. நான் கெடாய் வெட்டுறதெல்லாம் காட்டல. கெடாய் வந்து ரொம்ப சூப்பராக அன்றைக்கி நிறைய விஷயங்கள் ரொம்ப திருப்தியாக நடந்துச்சு. லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லை, என்னடா லைஃபே இப்படி போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. அப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். எப்படின்னா, இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா வந்திருக்குதுல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் தேங்காய் உடைஞ்சதும் ரொம்ப சூப்பராக ரொம்ப திருப்தியாக உடஞ்சிச்சு. அப்படியே நம்ம கத்தி வச்சு வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடஞ்சிச்சு. கெடாயுமே தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், உடனே வந்து துளுக்கிருச்சு. ரொம்ப திருப்தியாக சாமியெலாம் ரொம்ப பொறுமையாக கும்பிட்டோம். இந்த சாமி வந்து மினி விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டுருந்தோம். அந்த மினிப்பன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மினிப்பன். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் கிடைக்கும். நானும் ஒரு சில கோரிக்கையெல்லாம் மினிப்பன்ட்ட வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம், நம்மளுக்கு நிறைவேறுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. மெயினாக ஒர்க்கு நல்லா போகணுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும்
நான் வேண்டுறது இது ஒன்று தான் இருக்கும், உன் ஒர்க்கு நல்லா போகணும், எனக்கு ஒர்க்கு மட்டும் ப்ராப்பராக போணுச்சுன்னா போதும். பர்சனல் லைஃப்பில் 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் லைஃப் கரெக்டாக போணுச்சு அப்படின்னா பர்சனல் லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவே பர்சனல் லைஃப் வந்து நல்லா போய் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் ரீதியாக பொண்ணுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட நிமிஷத்துக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறீங்க, ஒரு பொண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெய்லி இன்கம் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நான் வந்து இது வரைக்குமே ப்ராப்பராக போயிட்டுருக்கிறேன். இதுக்கு மேலேயுமே ப்ராப்பராக போகணுன்னு நினைக்கிறேன். என்னோடய கரெக்டான வேவில் போயிட்டுருக்கிறேன், கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையெல்லாம் வெட்டிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிளான் நெக்ஸ்ட்டு சமையலுக்கான பிளான் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. நான் அதுக்கும் கேப்பில் நான் போயிட்டு குளிச்சுட்டு சாரீலாம் கட்டிக்கிட்டு ரெடியாகி வந்துட்டு எங்கள் பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு விருந்தாளி எங்கள் அம்மா வீட்டு விருந்தில். நம்ம அம்மா வீடுன்னு சொல்லும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன தான் ஹஸ்பண்ட் வீடு எது வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க, அம்மா வீடு அம்மான்னு அம்மா அப்பா இவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த அம்மா வீடு சொந்தம்னு நான் நினைக்கிறேன். அண்ணா தங்கச்சி அக்கா யார் இருந்தாலுமே அம்மா இருக்கிற மாதிரி வராது. அம்மா அப்பா இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறது வந்து வேறு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம வந்து ஏஜ் ஆகுது, நம்ம பாப்பா வளர்றா, அதெல்லாம் தாண்டி நம்ம பெற்றவங்களுக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுதே, நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுதே அப்படின்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது கூட அம்மா இருக்கிற வரைக்கும் தானே நம்ம அம்மா வீடுன்னு போக முடியும். அம்மா அப்பா அவங்களாம் இல்லைன்னா நம்ம போக முடியாதுல்ல. யார் இருந்தாலும் நம்ம அம்மா இருக்கிற உரிமை யாருக்கும் வராதில்ல. நம்ம அம்மா அப்பா இருக்கிற உரிமை பெற்றவங்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும். என்னோடய ஒர்க்கை நான் கரெக்டாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் அம்மாவை என்றைக்குமே பார்த்துப்பேன். இந்த விலாக் அதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you.